ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப நாளாக சொல்லியிருந்த மாதிரி டேட்டா வேரியபிள்ஸோட ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். அது முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், அப்படியே வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பைரைடு ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம 2 நாளாக போடலாம் நினைக்கிறோம். ஆனால் இன்னும் கம்ப்ளீட் பண்ணாததுனால அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் இல்லை, 2 நாள் ஆயிடுச்சு. நேற்று போடலான்னு பார்த்தா இது வந்துச்சு. இப்போ நம்ம ஒரு புது ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் முன்னாலே டேட்டா வேரியபிளுக்கு வீடியோ போட்டிருக்கேன். நம்மளோட 2வது வீடியோவே அதுதான். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா பைத்தான் பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர, போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டேட்டா வேரியபிளில் ஸ்ட்ரிங் இருக்குது, இன்டீஜர் இருக்குது, ஃப்ளோட் இருக்குது, அதுக்கப்புறம் லிஸ்ட் இருக்குது, டப்பிள்ஸ் இருக்குது, செட்ஸ் இருக்குது, டிக்ஷனரி இருக்குது. மொத்தம் 7 டைப்ஸ் இருக்குது. பார்த்துருந்தோம். சிம்பிளாக இப்போ சொல்லிட்டேன். அந்த 7ல் 2 வந்துட்டு சேமாக இருக்கும். அது செட்டோ டிக்ஷனரியோ சேமாக இருக்கிறதுனால செட்டோ டிக்ஷனரி கன்வெர்ட் ஆகி இது சேர்ந்து டிக்ஷனரியாக வந்துடும். மொத்தம் நம்மக்கிட்ட டேட்டா வேரியபிள்ஸ்க்குமே 6 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதில் 5 ஃபங்க்ஷன் தான் எனக்கு தெரியும். 6வது ஃபங்க்ஷன் இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஒருவேளை நீங்கள் புதுசாக இருந்தால் கமெண்ட் பண்ணி எழுதிக்கிறோம். 7 டைப்ஸ் இருக்குது டேட்டா டைப்ஸில். கோலம் போட்டானே டேப் வந்துச்சு. நம்ம போன வீடியோ சொல்லியிருந்தோம்ல, போன வீடியோன்னு இல்லை போன வீடியோ சரி ஃப்ரெண்ட்ஸ், 4 வீடியோவும் சொல்லிங்கிறோம். கோலன் விட்டால் 4 ஸ்பேஸ் வேணும், 1 இன்டர்டேஷன், அதுதான் வந்துச்சு. நானே டேப் போடலான்னு தான் நினச்சேன். ஸ்ட்ரிங்கு நம்ம வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் பார்க்க போகிறோம். அந்த ஷார்ட் ஃபார்ம் தான் பைத்தானில் ரொம்ப இருக்கும். ஸ்ட்ரிங்குக்கு STRன்னு இருக்கும். இன்டீஜர் இதுக்கு இன்ட்டு ஃபங்க்ஷனை நம்ம 2 வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்புட் ஃபங்க்ஷனில் ஏன் நம்ம போன வீடியோவில் கூட யூஸ் பண்ணோம். போன வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃப்ளோட்டுக்கு அதுதான் ஃப்ளோட் தான். ஆக்சுவலி நான் ஷார்ட் ஃபார்ம் தான் இது. ஆனால் இப்படி தான் நம்ம வரும், ஃபங்க்ஷனே வரும். இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிற ஸ்கொயர் நீங்கள் போட்டால் ஃபங்க்ஷனுக்கு போகிற சர்க்கிள் ப்ராக்கெட்ஸ் மட்டும் போட்டால் ஃபங்க்ஷன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு லிஸ்ட்டுக்கு லிஸ்ட் தான். அப்புறம் வேறு என்ன, டப்பிள். இதுக்கு டப்பிள்ஸ் தான் நினைக்கிறேன். யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். டிக்ஷனரிக்கு டிக்ட். இப்போ வாங்க கோடிங் எழுதலாம். ப்ரோக்ராம் இப்போ நீங்கள் இந்த ஃபங்க்ஷனில் அது வந்துட்டு அந்த
டேட்டா டைப்ஸாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போது என்னன்ற வேரியபிளில் நான் இப்போது 6 கொடுக்குறேன். நம்பர்ஸ் எல்லாம் இன்டீஜரில் வரும். ஸ்ட்ரிங்குக்கு டபுள் கோட்ஸ் போடணுமா? ஆனால் இப்போ பிரிண்ட் பண்ணிக்கலாம். டைப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை டேட்டா டைப்ஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். அதோட கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்க்கலாம். இப்போ என் போட்டால் எஸ்டிஆர்னு வந்துடும். ஆனால் நம்ம 6 கொடுத்துருக்கோம். அது ஒரு நம்பரு, ஆனால் எஸ்டிஆராக வந்து ஸ்ட்ரிங்காக வந்துச்சு. அதை இன்டீஜராக மாற்றுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இதை மோஸ்ட்டாக நீங்கள் இன்புட் ஃபங்க்ஷனில் தான் யூஸ் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் ஒரு கால்குலேட்டர் அப்ளிகேஷன் உருவாக்குறீங்கன்னா, கால்குலேட்டர் அப்ளிகேஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இன்புட் கேட்பீங்கள்ல, அந்த இன்புட்டில் நம்ம எப்போவுமே இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்புட் ஃபங்க்ஷன் வந்துட்டு ஸ்ட்ரிங்காக தான் வாங்கும், இன்ட்டாலாம் வாங்காது. நீங்கள் 0 அந்த நம்பர்ஸில் போட்டால் கூட ஸ்ட்ரிங்காக தான் சேவ் ஆகும். அதை இன்டீஜராக மாற்றுறதுக்கு தான் இந்த இன்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுது. நீங்கள் இப்போ இன்டென்ட் போட்டிங்கன்னா போதும். இன்னும் ப்ராக்கெட்ஸ் வேணும். இப்போ இன்டென்ட் வந்துச்சு பாருங்க. ஒருவேளை 6 இருக்கு. இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா இன்ட்டு வரும். ஆனால் உங்களுக்கு ஸ்ட்ரிங்காக மாற்றணும். இப்போ அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிச்சு. ஓகே, இப்போ எஸ்டிஆர்னு ஃபங்க்ஷன் போட்டால் வந்துரு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்ட்ரிங்குன்னு காட்டும். புரிஞ்சுதா? இந்த எஸ்டிஆர் ஃபங்க்ஷன் மோஸ்ட்டாக எதில் யூஸ் பண்ணுவோன்னா, இப்போ நீங்கள் ஒரு தடவை இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க, ஆனால் திரும்பி உங்களுக்கு ஸ்ட்ரிங்காக வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ளோட்டு. இப்போது ஃப்ளோட் வந்துட்டு 0.0 போட்டிங்கன்னா ஃப்ளோட் தான் வரும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளோட்டுன்னு வந்துச்சா? ஆனால் இப்போ வெறும் 6 போட்டிங்கன்னா இன்ட்டு தான் வரும். இதை ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். FLOAT. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளோட் வந்துச்சு. இப்போ நீங்கள் இப்போ இந்த எண்ணை பிரிண்ட் பண்ணிங்கன்னா கூட சரி ஃப்ரெண்ட்ஸ், 6 வந்துச்சு. ஃப்ளோட் எண் அப்போ தானே ஃப்ளோட்டில் கன்வெர்ட் ஆகும். ஆனால் நீங்கள் வந்துட்டு கேட்பீங்க, மொத்த வேரியபிள்லாம் மாறாதான்னு. மொத்த வேரியபிள்லாம் மாறாது. நீங்கள் இங்கே குத்திங்கன்னா தான் மாறும். வேணும்னா இன்னொரு புது வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதை மாற்ற வைக்கலாம். ஆனால் மொத்த வேரியபிள்லாம் மாறாது. உங்களுக்கு மாறின இதுவை பிரிண்ட் பண்ணோம், ஜஸ்ட்டு பிரிண்ட்டு, அவ்வளோதான். இப்போ இதில் நீங்கள் ஃப்ளோட் என் குத்திங்கன்னா மாறும். இல்லை நீங்கள் இப்போ எஃப் ஈக்குவல் டு ஃப்ளோட் என் அந்த மாதிரி குத்திங்கன்னா மாறும். இங்கே ஃப்ளோட் என் கொடுக்குறது, ஃப்ளோட் 6ன்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு லிஸ்ட்டு. இப்போ என்ன நம்பர்ஸ் இருக்குது, நீங்கள் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணோன்னா யூஸ் பண்ணலாம். ரன்னிங் டைமில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணோம், அப்போ தான் யூஸ் பண்ணணும். நான் ஏதோ ஒரு ஆப்பில் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் பேட்ரியில். ஓகே, சீக்கிரம் முடிச்சிடுவோம்.
இப்போ லிஸ்ட் நீங்கள் இந்த லிஸ்ட் வேரியபிளை இப்படி கூட பண்ணலாம். இன்ட் ஆப்ஜெக்ட் இப்போ பாருங்க வந்துச்சா. மோஸ்ட்டாக இப்போ லிஸ்ட்டு டைப்பை மட்டும் தான் வரும். இப்போ பாருங்க, இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டு ஒரு லிஸ்ட்டாக வரும் பாருங்க. இதுதான். நெக்ஸ்ட்டு டப்பிள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். என்னெல்லாம் ஒன்று தானே. காப்பி யாவா இப்போ பாருங்க, டப்பிள் இஸ் நாட் டிஃபைன். டப்பிள்ஸ்ன்னு போட்டேன். டப்பிள் வந்துச்சா. நெக்ஸ்ட்டு என்ன, இதுக்கு நீங்கள் டிக்டுன்னு போடணும். அதை மறந்துடாதீங்க, டிக்ஷனரின்னு போட்டால் வராது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், டிக்டுக்கு நீங்கள் இப்படி போடணும். n = 1 வருமா. n சின்டாக்ஸ் வந்துச்சு. ஈக்குவல் டு போட்டாலே போதும் போல். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுற டிக்ட்டு அதான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. n0 ஏன் 5 போட்டால் கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆனதை பார்த்தா இப்போ ஸ்ட்ரிங்காக கொடுக்காது, அப்படியே கொடுத்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போது 7 கொடுத்தா வருமா. வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் முடிச்சிட்டோம். இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலன்னா சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது டேட்டா டைப்பு, இப்போது ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா இந்த ஃபங்க்ஷன், அந்த டேட்டா டைப்புக்கான ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம சேவ் பண்ண போகிறதுனால எல்லாத்தையும் ஃபுல்லாக பண்ணிடலாமா. n6 கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங்காகவே கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, எஸ்ஆர் இப்படி பண்ணலாம். என்ன பண்ணலாம், இதுக்குள்ளே ஒரு இன்ட்டு n எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஐடியா மொக்க ஐடியா தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்ட்டு டிக்ட்டு ஸ்ட்ரிங்கு இன்ட்டு ஃப்ளோட்டு. நெக்ஸ்ட்டு 7 இருக்கணும்ல, 5 பண்ணிட்டோம். 7 இல்லை 6 லிஸ்ட்டு. டப்பிள் மொத்தமே வந்துச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சேவ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் இது tutorial 10.5
எப்படியோ பைத்தானில் 10 வீடியோஸ் பண்ணியிருப்போம். சேவ் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வியூஸ் போக மாட்டேங்குது. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.